கட்டி என்ன அடங்கி போய் சொன்னீங்க. என் நிலைமையை பார்த்து சகிக்காம எல்லாரும் வீட்டை விட்டு போயிட்டாங்க. இன்னும் அவன் திருந்த வாடுது. இப்போ என்ன செய்யணுங்கிற? இன்னும் நான் பொறுத்து போனேன்னா என்ன மான ரோஷம் உள்ள மனுஷனா யாரும் மதிக்க மாட்டாங்க. மடையா, ஒரு கதை தெரியுமா உனக்கு? அமெரிக்கா கதையா? இல்ல, இது உள்ளூர் கதை. முருகா, ஒரு புத்துல நல்ல பாம்பொன்னு குடி இருந்துச்சு. அது தனக்கு இடைஞ்சல் பண்றவங்களை எல்லாம் கொத்திக்கிட்டு இருந்தது. ஊர் ஜனங்கள்லாம் ஒரு சாமியார் கிட்ட போய் முறையிட்டாங்க. சாமியார் அந்த பாம்பை கூப்பிட்டு யாரையும் கொத்தாதேன்னு கட்டளை போட்டாரு. சாமியார் பேச்ச கேட்டு அந்த பாம்பு பரம சாதுவா போச்சு. அதை பார்த்து ஊர் ஜனங்க ஆளாளுக்கு ஒரு கல்லாலே அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பாம்பு உடம்பெல்லாம் காயத்தோட சாமியார்கிட்ட வந்து, பாத்தீங்களா, உங்க பேச்சுக்கு நான் மதிப்பு கொடுத்ததுனால என்னுடைய நிலைமை என்ன ஆச்சுன்னு கண்ணீர் விட்டது. அதுக்கு சாமியார் சொன்னாரு, அட பாம்பே, உன்னை நான் கொத்த வேண்டாம்னு சொன்னேனே தவிர சீர வேண்டாம்னு சொன்னேன். உன்னை நான் கேக்குறேன், அடங்கி போன்னு சொன்னேனே தவிர அடிமையா போன்னு சொன்னேன் இல்ல. சீருனா தான் பாம்பு, கோவப்பட்டா தாண்டா என் கோபி. முதல்ல சொன்னேன் உன்னை அடங்கி போன்னு, ஆனா இப்ப சொல்றேன் அவளை அடக்கி பாரு, நிச்சயமா பலன் கிடைக்கும். அடக்கலாம் பாட்டி, அடக்கி காமிக்கிறேன். ஒரு நல்ல சவுக்க வாங்கிட்டு போய். அட மடையா, முரடனுக்கு தாண்டா சவுக்கு, மூளை உள்ளவனுக்கு எதுக்கு? என்ன சொல்றீங்க? 30 அடி சவுக்கால முடியாதது 3 அங்குல நாக்கால அடைச்சிடலாண்டா. என்ன நிர்மலா வாந்தி எடுக்கிற? இன்னும் வயிற்று கமிட்ட மாதிரி இருக்கு. 3 நாளா இதே வாந்திதான். கல்யாணம் ஆன 3 மாசத்துல வேற யாராவது இப்படி வாந்தி எடுத்திருந்தாங்கன்னா மசக்கேன்னு சொல்லலாம். உனக்கு தான் அந்த சான்ஸே இல்லையே. ஏன் இல்ல? என்ன ஏன் இல்ல? தினம் அவர் தூங்குனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வர்ற, அவர் ஒழிக்கிறதுக்கு முன்னால வெளியில போயிடுற. தப்பி தவறி 2 பேரும் சந்திச்சுட்டீங்கன்னா அவருக்கு மூட் அவுட். அப்புறம் எப்படி வரும் மசக்க? கண்டிப்பா மசக்கதான். என்னடி வளர்ற? அவரு நல்ல மூட்ல இருக்கும்போது தப்பி தவறி 2 தடவை அடி பாவி, நான் உன்னை ரொம்ப நம்பி இருந்தேனே, என்ன இப்படி அம்போன்னு தனியா தவிக்க விட்டுட்டியே. திருப்பி பண்ண வேண்டியிருக்கு. வெளியில போயிருந்தியா? நிர்மலா உடம்பு சரியில்லைன்னு போன் வந்தது. எல்லா டெஸ்டும் பண்ணி பார்த்துட்டேன். ஆல் டெஸ்ட் ஆர் ஓகே. Congratulations. You are pregnant. She is pregnant. சூரியன் பகை வீட்டுல இருந்தாலும் 10ஆம் இடத்துல இருக்க வேண்டிய குரு 5ஆம் இடத்துல கேந்திரம் பெற்றிருக்கிறதுனால நீ சும்மா கையை கட்டிக்கிட்டு இருந்தாலும் அப்பாவாகாம விடாது. உன் ஒய்ஃப் ஹெல்த் ரொம்ப பலவீனமா இருக்கு. ட்ரெயினே எடுக்கக்கூடாது, நிறைய ரெஸ்ட் எடுக்கணும். நான் மருந்தெல்லாம் கொடுத்தேன். இல்ல நான் போகணுமோ? இன்னுமா போகல? ரொம்ப ஒரு மினி கோபியை பெற்று கொடுக்க போறீங்க. ஒருவேளை அது நீங்களா இருங்க. அடுத்தது கோபியா ட்ரை பண்ணுவோம். ஏற்பலா, நீ தாயாக போற, அதனால உன்னை கொஞ்சம் இழுத்து பிடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு. பொன்னுசாமி ஐயா கூப்பிட்டீங்களா? இன்னையில இருந்து இந்த வீட்டுக்குள்ள எந்த விதமான பத்திரிகைகளோ மேகசின்களோ வரக்கூடாது. பொன்னுசாமி வந்தது உன் சீட்டை கிழிச்சிருவேன். சரிங்க. என்னங்க இந்த பத்திரிகைகள் தான் உன்னை டெம்ப் பண்ணுது. பூ மாதிரி ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுக்கணும்னா இந்த பூமாலையை தேடுற எண்ணத்தெல்லாம் கொஞ்ச நாளைக்கு விட்டுறணும். நீ ட்ரெயின் பண்ணிக்க கூடாது, குழந்தைய பாதி. ஹலோ, யார் பேசுறது? சொல்லுங்க. என்ன மாதர் கூடைப்பந்து போட்டிக்கு தலைமை ஆகணுமா? சாரி, கொஞ்ச நாளைக்கு நிர்மலா எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்க முடியாது. கண்டிப்பா முடியாது. அது வந்து நான் சொல்றது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அதை ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். நம்ம குழந்தையோட நன்மைக்காக. இல்லைங்க. என்னது? நிர்மலாவுடைய ப்ரோக்ராம் டைரி. அதான். என்னது? என்ன அது? என்னது? ஐயோ மாலை மரியாதை. ஐயோ ப்ரோக்ராம் எல்லாம் போச்சு. ஐயோ ஐயோ மாலை
மரியாதை எல்லாம் பறந்து போச்சே, பறக்குதே. இனிமே நிகழ்ச்சி அது இதுன்னு கூட்டிட்டு போனீங்க, நீங்க உங்க அண்ணன் வீட்டுல இருந்துக்கலாம், இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. நிர்மலா, குட் மார்னிங் மேடம். ஹலோ. இது சார் பேப்பர்லாம் கிடைச்சிட்டு இருக்காரு. திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சா? நான் பாத்துக்கிறேன். ஒண்ணு இல்ல, எல்லாம் சரியா போயிடும், சீக்கிரம் சரியா போயிடும். ஓகேவா? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க எங்க வந்தீங்க? நான் அடிக்கடி வர வந்தேன். அது தெரிஞ்சு எப்படி கேக்குறீங்களா? இது எலுமிச்சம்பழம் கேஸ் தான் இது. சும்மா சார், அவர் கோவமா இருக்காரு. அப்படிதான் திடீர்னு கோச்சுக்கும், திடீர்னு சிரிக்கும், நம்மதான் அச்சாரிக்கும். அவர் கொண்டு இல்ல, நல்லதா இருக்காரு. சொல்றேன் அம்மா, உங்களுக்கு ஒரு பெரிய முக்கியமான பதவியோட வந்திருக்கேன். நீங்க வெட்ட வேண்டியதை வெட்டினீங்கன்னா பதவியை கொடுத்து போயிட்டே இருக்கு. என்ன சார் இது கிழிஞ்ச பேப்பர் போடுறீங்க? நான் ஒண்ணு சும்மா வரல, உங்க வயசுக்கு ஒரு பெரிய பதவியோட வந்திருக்கேன். அதனால தான் குப்பையை போட்டேன், இல்லாட்டி தொப்பியை பிச்சிருப்பேன். நல்லா இருக்காருன்னு சொல்றீங்க, தொப்பியை பிப்பேங்கிறாரு. மிஸ்டர் சம்திங், நிர்மலா இனிமே எந்த விதமான பொது காரியங்களில் ஈடுபடக்கூடாதுன்னு இவர் கண்டிச்சு சொல்லிட்டாரு. அதனாலதான் இந்த கட்டு திட்டம் எல்லாம். அப்போ நிர்மலா அம்மா பேர் இனிமே பேப்பர்ல வரவே வராது. ஆமா. இந்த வீட்டுக்கு வரதால எனக்கு பைசா லாபம் கிடையாது. ஆமா. அப்ப இனிமே இந்த வீட்டுக்கு நான் வரக்கூடாது. ஆமா ஆமா. போயா சார், நீங்க போயான்னு சொன்னப்புறம் நான் நின்னுகிட்டே இருக்கேன் பைத்தியக்கார மாதிரி. பாத்தீங்களா? புரியுது இல்ல? கரெக்ட். என்னடா இது என்னமோ புரியாமையே போகுதுன்னு பார்த்தேன். போற இடமெல்லாம் இந்த கெட் அவுட் நீ கேட்ட காது பழக்கமாயிடுச்சா? அதை சொன்னாதான் வெளியிலே போக முடியாது. கேட்டீங்க? நிறைய சாக்லேட் வாங்கிட்டு போய் உங்க அப்பா அம்மாவை பார்த்து நீ கர்ப்பவதியான விஷயத்தை சொல்லிட்டு வந்தவன். முடிஞ்சா கையோட கூட்டு வந்தவன். ரொம்ப அவசியம் தேவைதானே? இப்போ புருஷனோ பெருவிலங்கு, பிள்ளைகளோ சுள்ளாணி. ஆமா, உன் புருஷன் போட்டுக்கார பெரிய கட்டுத்திட்டம் எல்லாம் என்ன பண்ண போற? அத்தை, அன்னைக்கு அந்த பிரேம் செஞ்ச கலாட்டா, இப்ப நான் பிரெக்னண்டா இருக்கிறது, இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அவர் இப்படி கட்டுப்படுத்துறாரு. ஆனா போ சரியாயிடுவாரு. இருந்தாலும் நாம ப்ரோக்ராம் எல்லாம் இன்னும் ஜாக்கிரதையா தான் ஒத்துக்கணும். உன்னோட ஐயோ, எவ்வளவு கஷ்டப்பட்டு ப்ரோக்ராம் ஒட்டி பாப்போமா, என்னன்னு தெரியலையே. பிடிப்பாரு. உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்ல போறேன். சாக்லேட் எடுத்துக்கங்க, நிறைய எடுத்துக்கங்க. அவ்வளவு பெரிய சந்தோஷமான செய்தியா? என்ன மாப்பிள்ளை விசேஷம்? நிர்மலா தாயாக போறா. ஓஹோ. ஏன் போட்டீங்க? என் மகன் திருந்துட்டான்ற நல்ல செய்தி நீங்க சொல்ல போறீங்கன்னு நினைச்சுதான் நான் சாக்லேட் எடுத்தேன் மாப்பிள்ள. ஆமா, ஒரு நல்ல மனைவியா இருக்க தெரியாதவா, பெத்தா என்ன பெறாம போனா என்ன, எங்களுக்கு எல்லாமே ஒண்ணுதான். உங்க மனசு எனக்கு புரியுது. இந்த பிரசவத்துக்கு அப்புறம் அவர் நிச்சயம் திரும்பிடுவான்னு நான் நம்புறேன். அண்ணா, உங்க நம்பிக்கை எப்ப பலிக்குதோ அப்ப கூட நிறைய சாக்லேட் எடுத்துட்டு வாங்க, நாங்க சந்தோஷமா எடுத்துக்கோம். தயவு செஞ்சு இப்ப இதை எடுத்துட்டு போயிருங்க. நிர்மலா, என்னங்க இல்லன்னு பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? விஷயத்த சொன்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆளுக்கா சாக்லேட் எடுத்து வாயில நினைச்சுக்கிட்டு ஆனந்த கண்ணீர் வடிச்சாங்க. போயேன். அப்படியா? நான் பொய்யா சொல்றேன்? நான் சொன்னதும் உங்க அம்மா அர்ச்சனை பண்றதுக்கு கோயிலுக்கு போயிட்டாங்க. உங்க அப்பா பேர பிள்ளைக்கு விளையாட்டு சாமான் வாங்குறதுக்கு பசாருக்கு போயிட்டாரு. உன் தங்கச்சி ராதா எங்க அக்காவுக்கு பிடிச்ச பலகாரம் எல்லாம் பண்ண போறேன்னு வரிஞ்சு கட்டிக்கிட்டு சமயக்கட்டுக்கு போயிடுச்சு. உங்க தம்பி? அது அவன் தான் கொஞ்சம் முகம் கொடுத்து பேசல. காரணம்? காரணம் என்ன பெரிய காரணம்? 2 பேருக்கும் ஒன்னா கல்யாணம் ஆச்சு, அண்ணன் முந்திக்கிட்டானேன்னு அவமானம் தான். அது சரி, ஏங்க யாருமே வரல? அது வந்து நம்ம டாக்டர் இருக்காரு, ஜோசியர் டாக்டர் ஜோசியர். அவர் ஏதோ தோஷம் இருக்கு, 10 நாளைக்கு தாயை யாரும் பார்க்க கூடாதுன்னு சொன்னாராம். நீங்க தாராளமா 10 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். பொன்சாமி, என்னம்மா அங்க என்னப்பா கூச்சு? வாசல்ல யாரோ ஒரு டப்பா சாக்லேட்டை கொட்டிருக்காங்க. பசங்க எல்லாம் அதை பொறுக்கிறதுக்காக தான் அப்படி கூச்சல் போடுறாங்க. என்னது? ஒரு குழந்தைக்கு தாயாக போறேன், என்ன இப்படி ஆகலாமா? பேரப்பைய வந்த உடனே தாத்தா பாட்டி எல்லாம் தன்னால வருவாங்க. வெளியே போயிட்டு வரலாம்.